Welcome to Fabs. Today we are going to review the movie Varashakti. ஏன்னா ரீசெண்டாக அதுதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரிவ்யூ லெட் சே சம் தாரக மந்திரம். துணிவே சக்தி. வராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை வந்து எதை கதைக்களமாக கொண்டது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். படமாக பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் கொடுத்துருந்து. கேஸ்ட் பண்ண ஆர்டிஸ்டும் சரி, அவங்களோட லுக்ஸும் சரி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்டையர் சினாரியோ அண்ட் என்டையர் லொக்கேஷன் செட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. த வேர்ல்ட் ஆஃப் பராசக்திக்குள்ளே கொஞ்சம் கூட்டின்னு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சில இடங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலுமே கூட படத்தோட ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி பார்க்கும்போது அது அவ்வளோ பெருசாக தெரியல. பட் கொஞ்சம் ஓகே ஃபைனாக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அதர்வா இருக்கட்டும், ஸ்ரீலீலா, ரத்னமாலாவா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி ஃபயராக ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபயராக ஆரம்பித்து போக போக ஒரு மாதிரி ஸ்லோவாயிடுச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவு வந்து இன்டர்வல் பிளாக் வரும்போது அந்த ஹோல் சினாரியோவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு எல்லாருமே ஒரு ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் நெக்ஸ்ட் லெவலில் போகுது அப்படின்ற மாதிரி. பட் இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு திரும்ப அந்த ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கட்ஸுமே வந்து ஒரு மாதிரி வைக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த கட்ஸ் தேவையில்ல, ஆனால் இந்த இடத்துல இது வைக்கணும், இதை அப்படியே பூசி முழுகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அவங்க ஒழுங்காக அட்ரஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். மேபி ஏதாச்சும் சென்சார் போர்டில் தூக்கிட்டாங்களான்றது வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருந்த ஒரு சில இம்பேக்ட் செகண்ட் ஆஃபில் கண்டினியூ ஆகலை. அண்ட் செகண்ட் ஆஃபுமே வந்து ஒரு செட் ஆஃப் புது புது ஆர்டிஸ்ட் வந்து வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில ரோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க வராங்க டக்குன்னு போயிடறாங்க, வராங்க டக்குன்னு போயிடறாங்க. ஸோ போயிடறாங்க இந்த சென்ஸ் வந்து படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ போய் பாருங்கள். ஸோ அதேமாரி இதில் வந்து ஹீரோயின் கேரக்டர் ப்ளே பண்ண ரத்னமாலா, ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களோட அறிமுக படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட காட்சிகள் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் சீன் வித் த ஹீரோ அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு கதையாக பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து அதர்வா கூட பேரப் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த ஆடியன்ஸ்க்குமே வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இந்த படத்தோடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஆர் அனௌன்ஸ்மெண்ட் கைண்ட் ஆஃப் திங் வீடியோவில் வந்து வரலன்னா செத்துருப்படா அப்படின்ற மாதிரி ரத்தமாலை வந்து காரில் வந்து அதர்வா கூட்டின்னு போவாங்க. நான் அப்போதுலேருந்து நினச்சிட்டு இருந்தேன், இவங்க ரெண்டு பேர் தான் பேராக இருக்க போகிறாங்க, சிவகார்த்திகேயன் ஃபுல்லாக ஃபோக்கஸிங் ஆன் போராட்டம் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. லவ் ட்ராக் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வைக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் நாட் டெஃபினெட்லி யூஷுவல் சுதா கொங்காரா ஃபிலிம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமான இன்னொரு கதாபாத்திரத்தை பற்றி பேசி ஆகணும், ஜெயம் ரவி. ஒரு ரிவெஞ்ச் மோடில் ஒரு ஆஃபீஸர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. மேபி லைக் ஃபாலோவிங் த ப்ரோட்டோகால்ஸ் ஆர் நாட், அவருக்கு ஒரு ஓன் ப்ரோட்டோகால் கிரியேட் பண்ணி அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு ரிவெஞ்ச் மோடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சித்தார்த் அபிமன்யு மாதிரிலாம் ஜெயம் ரவி இல்லை, ஒரு மாதிரி ராவாக இன்டென்ஸாக இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவிக்கு ஃபஸ்ட்டு படத்துலையும் இந்த படத்துலையும் ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ட்ரெயினில் சண்டை போட்டுப்பாரு, அதேமாதிரி இந்த படத்துலையும் ட்ரெயினில் சண்டை போட்டிருக்காரு. அது நடுவில் ட்ரெயினில் சண்டை போட்டாரான்றது வந்து தெரியல. ஸோ எஸ், அந்த கனெக்ட் வந்து இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் பார்க்கணும். ஏன் நான் அது வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாக நிறைய பேர் ஹிந்தி திணிப்பு எதிர்க்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸாக கேட்கும் போது நிறைய பேர் அது வந்து தெரியாது. எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான போராட்டம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன போராட்டம் பண்ணாங்க அப்படின்றது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த படத்தை பார்க்கறது மூலிமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை தழுவிய சம்பவங்கள் வந்து நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக உங்கள் குழந்தைகளுக்கும் வந்து புரிய வைக்கலாம். ஸோ நம்ம தமிழ் மொழியை வந்து எப்படி போராட்டம் பண்ணி இந்த நாட்டில் வந்து நிலைநிறுத்தினாங்க, இல்லாட்டி இன்னைக்கு இந்த தமிழ் மொழி பேசியிருப்போமா இல்லையான்றதை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து தெரியப்படுத்திருக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது வந்து பராசக்தி என்னோட பார்வையில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். உங்களோட பார்வையில் படம் எப்படி இருந்திருக்கு, அண்ட் இந்த மாதிரி படங்கள் நிறைய கொண்டு வந்தால் சென்சார் கட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் ஃபேபியன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபேப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ சீக்கிரமே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து மோர் தென் ஒரு 50 லைக்ஸ் ஆர் மோர் தென் 5000 வியூஸ் ஆர் மோர் தென் ஒரு 50 கமெண்ட்ஸ், இது மூலியமாக ஒரு 5 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோ போடுவேன். ஸோ டூ சப்போர்ட் மீ அண்ட் யா, லவ் யூ ஆல். பை.